காற்றலையில் அடுத்து இணைந்து கொள்கின்ற உறவு வணக்கம். தொடர்ச்சியாக நாங்கள் சிறப்பு காற்றலையில் இணைந்திருக்கின்றோம். உறவுகளின் கருத்துக்களையும் அவ்வப்போது எடுத்து வருகின்ற காற்றலையாக இந்த நிகழ்ச்சி. வணக்கம். வணக்கம், நான் ரவி. மீண்டும் ஒரு கவிதை ஒன்று வாசித்து சுவைத்த கவிதை ஒன்று சொல்லலாம் நினைக்கின்றேன். எழுதப்பட்ட நீ ராகவனால் எழுதப்பட்ட ஒன்று. மீளாது போனது 12 துயர ஆண்டுகள், கூட்டுக்குள் மட்டுமே இன்னும் தொடர் கதையாய் உறவுகள், விடியல் தேடிய விழிகளுக்கு விடையாய் போனது விழிபறித்த குரோத யுத்தம். மேதினி மறக்காவென்ன மே 18 மெல்லியதாய் நம்பிக்கை கீட்டை தரவும் இல்லை, சொல்லியல பழைய துயரென்று விட்டுவிட முடியாதே. நந்திக்கடல் இன்னும் நம்பிக்கை இழந்துதான் இருக்கிறது, வந்து சேரும் நீதி என்று வான் பார்த்த உயிர்களெல்லாம் வெம்மி விழுந்து உடலானது இந்த கடலிலே தானே. கொத்து கொத்தாய் இலட்சக்கணக்காய் இனியும் இருப்பது என்னதான், கடத்தும் நாட்கள் கலியுடனே. கொடிய யுத்தம், கொலைவெறி, கோர தாண்டவம், இராட்சத கழுக்கள், கடித்து குதறிய உடல்கள் எப்படி எப்படி மறப்பது. வேண்டும் நீதி வேண்டும், நிலம் வேண்டும், உறவுகள் உயிர் வலிக்கு நீதி வேண்டும். கூட்டுக்குள் சிக்குண்டு தவிப்போர் கூடுவிட்டு மீள வேண்டும், அங்கமுழந்தோர் வாழ வழி வேண்டும். ஓயாது ஒளியாது குழிகளுக்குள் உறங்குவோர் அர்ப்பணிப்புக்கு நீதி வேண்டும். ஓயாது ஒளியாது குழிகளுக்குள் உறங்குவோர் அர்ப்பணிப்புக்கு நீதி வேண்டும். மே 18 அழியாது நெஞ்சில் துரோகமாய் நிலைத்த வடுவானது. நன்றி சோனியக்கா. காற்றலையில் இணைந்து கொள்ளும் அடுத்த உறவு வணக்கம். வணக்கம். வணக்கம் புனிதா. ஒரு கவிதை ஒன்றை சொல்லிக்கொண்டு கருத்தை சொல்லலாம் நினைக்கிறேன். அடுத்து வருங்க. சொல்லலாமா இல்லாட்டி? அடுத்து வருங்க. என்னோட கேட்டால் மே 18ஆம் நாள் தமிழின வரலாற்றில் மே 18ஆம் நாள் 2009 கரைபடிந்த கார்கள் சூழ்ந்த இருண்ட கரிநாள், இருண்ட யுகம். ஆண்டாண்டு நடைபெற்ற இனப்படுகளுக்கெல்லாம் சிகரம் வைத்தார் போல் மகிந்த கொலை வெறியனதும் இரத்த காட்டேரி சோனியாவினதும் உலக கொலைகார வல்லரசுகளும் மண்ணீது ஆடிய கோர தாண்டவம். இனத்தையும் எமது நீதி நியாயமான உன்னதமான போராட்டத்தையும் அழிக்க வல்லாதிக்க துணையோடு அரங்கேற்றிய இனப்படுகொலை. இந்த உலகில் 21ஆம் நூற்றாண்டில் நடைபெற்ற மிகப்பெரிய மனித படுகொலை, மிகப்பெரிய மனிதாபனம். உறவுகளை எங்கேயும் கேட்டதுண்டா? சொந்த நாட்டு மக்களை உலகில் தடை செய்யப்பட்ட அத்தனை ஆயுதங்களையும் பாவித்து கொன்று குவித்தது ஒன்றல்ல இரண்டல்ல பல ஆயிரம் உயிர்கள். உறவுகள் முள்ளிவாய்க்கால் மண்ணில் குருதியில் வெள்ளத்தில் குளித்து மண்ணோடு மண்ணாகி மறைந்து போனார்கள். மன்னிப்பு என்ற பொய்யான அறிவிப்பை நம்பி வெள்ளை கொடியுடன் சரணடைந்த நிகாயுத பாணிகளை ஈவிரக்கமின்றி கொன்றொழித்தார்கள். ஏந்தி சென்ற வெள்ளை கொடியோ குருதியில் தோய்ந்து சிகப்பு கொடியானது. மன்னிக்குமா கொலைவெறி இனத்தை தமிழினம், மறக்குமா தமிழினம் புத்தனின் பெயரால் தமிழினம் மீது கட்டவிழ்த்து விட்ட காடைத்தனத்தை, கோர தாண்டவத்தை தமிழன் உலகில் வாழும் வரை மறக்காது, மன்னிக்காது. இக்கொலை வெறியனை, கொலைவெறி அரக்கனை குற்றவாளி கூண்டில் ஏற்றும் வரை ஓயாது ஒளியாது தமிழினத்தின் குரல். நன்றி, வணக்கம். என்று கேட்டால் வதனி, நாங்கள் இந்த மாதத்துல இந்த புலம்பெயர் தேசங்கள்ல உண்மையில அந்த வெளியோற்ற அந்த முடிவாய்க்கால் தூவி அந்த திட்ட தளத்துல கதை கேட்க கூட அந்த வெளியோரை பற்றி தான் புகழ்ந்து கதைக்கின்றார்கள். அவர்கள் எப்படி நல்ல சுறுசுறுப்பா அந்த முள்ளிவாய்க்கால் உடையத்துல வெளியோர கைத பொறுப்பா கொடுத்திருந்தாங்க. எல்லோரும் பின்னுக்கு நின்று செயல்பட வேணும். அப்ப அப்படி இருக்க அந்த அழிக்கப்பட்ட மண்ணில இந்த மாதத்தை மறந்து அந்த களியாட்ட நிகழ்ச்சி நடத்துறது போல ஒரு மோசமான ஒரு கொடிய செயல். என்னென்று கேட்ட சில பேர் சொல்லினா 16 வருஷம் கடந்து நீங்கள் இன்னும் முள்ளிவாய்க்கால் கதைப்பியல் ஒரு நாள் ஒருத்தர் ஒரு திறங்கட்ட வார்த்தையால அதை பேசுறார், அதை கொச்சப்படுத்தி பேசுறார். அப்ப இன்றைக்கு யூத மக்கள் வதனி அவங்களோட அந்த இனாளிப்பு காலம், இந்த கொலக்கொஸ்டன் சொல்றது என்ன வதனி என்ன அத அவர்கள் இப்பவும் நினைவு கூறுகிறார்கள் தானே. அப்ப எங்கட மக்கள்
இன அழிப்பு செய்யப்பட்டது நாங்கள் கதைச்சா நினைவு கொண்டா அந்த நாளை தவிர்த்து கூட களியாட்டம் கழிக்கல நிப்பாட்டி நீங்க பிறகு செய்யுங்கன்னு சொன்னா அது குற்றமாவது. அதுக்கு யார் பொறுப்புதான் நான் குறை சொல்ல வரையில. அதுக்கு நிதி உதவி செய்தவைகள் அந்த இடங்கள்ல நிர்வாகங்கள்ல இருந்து அந்த நிகழ்ச்சியை செய்ய வெளிக்கு தெரிஞ்சுதான் மிக வன்மையான கண்டனத்தை தெரிவிக்க. நீங்கள் அங்க இருந்துதான் வந்தீங்க, புலம்பெயர் தேசத்துல இருந்தா, தாய்நாட்டுல இருந்தா புலம்பெயர் தேசத்துக்கு வந்தீங்க. அப்ப இந்த பிறந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற உணர்வு உங்களுக்கு ஏன் இல்ல? நீங்கள் என்ன சொல்லி இருக்கணும்? கோயில் திருவிழாவை நடத்துங்கோ, நீங்கள் கேளிக்கைகள் ஒன்றும் நடத்தக்கூடாது, அது முடிய 18ஆம் தேதி முடிய நாங்கள் இந்த கேளிக்கை நிகழ்ச்சிகளை செய்ய வேணும் நீங்கள் சொல்லி இருக்கணும். நீங்கள் தான் முழு குற்றவாளிகள். கொலை செய்தவனை விட துணை நின்றானல்லோ அவன் தான் குற்றவாளி என்ற மாதிரி நீங்க இந்த களியாட்டம் தலைவற்ற வீட்டுக்கு முன்னால போட்டு குத்தாட்டம் போட்டுச்சோம்ல, முக்காப்புல்லா அதுக்கு மேடகட்ட காசு கொடுத்தீங்களோ, லண்டன், கனடா, சுவிஸ் எல்லா நாடுகள்லயும் இருந்து நீங்க அத்தனை பேர் தான் குற்றவாளிகள். நீங்க கதைக்க கூடாது, இனிமேல் தேசியம் கதைக்க வரக்கூடாது, நீங்க திருந்த வேணும். இல்லையான்னு சொன்னா இனிமேல் உங்காலங்கள்ல சொல்லியிருக்காங்க தளங்கள்ல யார் உதவி செய்றீங்களோ எங்கெங்கே செய்றீங்களோ அத்தனை பேற்ற பேர் விவரங்களை போட்டு படங்களோட அடிக்கப்படுறாங்க. நிச்சயம் உங்களுக்கு நடக்கும். துரோகிகளும் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கோ. இன அழிப்பு காலம் உங்களை நாங்க கொண்டாட வேணாம், மகள வேணாம் சொல்லவே இல்லை. நாங்களும் உங்களுக்கு ஆதரவு தாரோம். அந்த இன அழிப்பு காலங்கள்ல தவிர்த்துக் கொள்வோம். அடுத்தது இன அழிப்பு காலங்கள்ல இந்த வானொலியில சினிமா பாட்டுக்கும் இடம் கொடுக்காது. நாங்கள் இப்போது சிறப்பு காற்றலையில் இருக்கிறோம் புனிதா. ஏனென்றால் அந்த சிறப்பு காற்றலையில் நாங்கள் 2 நாளாக இந்த இன்றையிலிருந்து தாயக பாடல்கள் மட்டும்தான் அப்படி எங்களுடைய பொறுப்பாளரும் சொல்லியிருக்கின்றார். இல்ல அப்போது ஒரு பாட்டு வந்தது. சரி, இப்பொழுது அதுதான் மூத்தோர் நிகழ்ச்சியில் அது மூத்தோர் கொண்டு வந்தபொழுது அதைத்தான் நாங்கள் சொல்லியிருந்தோம். நல்லது புனிதா, நல்லது. உறவுகள் வந்திருக்கின்றார்கள். வணக்கம். இந்த வேளையில் எங்களோடு ஒரு சிறப்பு நிகழ்வில் முன்னெடுத்துக் கொண்டிருந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை காலங்களில் அங்கே வைத்தியராக நின்று பணியாற்றி கொண்டிருந்த வைத்தியர் வரதராஜன் அவருடைய அரும் பணியால் பல மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள். மருத்துவ போராளிகளின் உதவிகளோடும் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்ட நிலையில் தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் கொண்டு இன அழிப்பு நடைபெற்றது என்பதை கண்கண்ட சாட்சியமாக உலக அரங்கில் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றவராக அரும்பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். அதன் ஒரு அங்கமாக பொய்யா விளக்கு என்ற ஒரு திரைப்படம், அத்தோடு ஒரு நூல், இவை இரண்டையும் கருவிகளாக்கி உலக பரப்பெங்கும் எடுத்துச் சென்று அதில் இன்னும் ஐநாவிலும் மற்றும் பல்வேறு இடங்களிலும் அதை கொண்டு சேர்த்திருக்கின்றார். எனவே இந்த வேளையில் எங்களோடு வான்கூவரில் இந்த பொழுதில் இந்த அன்டோல்ட் ட்ரூத் ஆஃப் தமிழ் ஜெனோசைட் என்ற வைத்தியர் வரதராஜாவினுடைய அவருடைய வரலாற்றை அவருடைய வாழ்வின் கண்கண்ட சாட்சியங்களை அடிப்படையாக கொண்ட நூல் மற்றும் அந்த பொய்யா விளக்கு திரைப்படம் என்பன அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றன. அது பற்றிய விவரங்களோடு வான்கூவரிலிருந்து இப்பொழுது எங்களோடு இணைந்து கொள்கின்றார் திரு வரதராஜன் அவர்கள். வணக்கம் வைத்தியர் வரதராஜன் அவர்களே. வணக்கம். வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். நீங்க சொன்னது போல நான் இன்றைக்கு இப்பதான் வான்கூவருக்கு இறங்கி இருக்கிறேன். விமான நிலையத்தில் இருக்கின்றீர்கள். நாளை அதாவது 17ஆம் தேதி பேணவி என்ற இடத்துல பிற்பகல் 5 மணிக்கு பேணவி ஹால்ல எங்களோட பொய்யா விளக்கு திரைப்படமும் காண்பிக்கப்பட இருக்கிறது. அதே நேரம் நீங்க சொன்னது போல அன்டோல்ட் ட்ரூத் ஆஃப் தமிழ் ஜெனோசைட் என்ற நூல் வெளியிடும் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது. இதை வான்கூவரில் இருக்கிற எங்களோட தமிழ் ஆர்வலர்கள், ஊடகவியலாளர்கள் அனைவரும் அந்த அந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நாங்களும் அந்த ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. அதுல பெரும் எண்ணிக்கையான மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வான்கூவரில் இருக்கிற அனைவரையும் அந்த நிகழ்வுக்கு கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். இப்பொழுது அங்கிருக்கின்றவர்கள் தொடர்பு கொள்வதற்கு எதுவும் தொலைபேசி இலக்கம் உண்டா? என்னுடைய தொலைபேசி இலக்கம் இருந்தாலே போதும் என்று நினைக்கிறேன். எனவே அந்த வகையில் அந்த தொலைபேசி இலக்கத்தை பகிர்ந்து கொள்ள முடியுமா? 437 339 4193 437 339 4193. இந்த தொலைபேசி எண்ணினூடாக அழைப்புகளை ஏற்படுத்த முடியும்.
நாளைக்கு 17ஆம் தேதியும் 18ஆம் தேதியும் நான் பெங்களூர்ல தான் நிற்பேன். இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற வேண்டும். ஏனென்றால் உண்மையில் இந்த விடயம், அதாவது முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையை கண்கண்ட சாட்சியமாக நின்று உங்களுடைய திரைப்படத்தில் நீங்களே நடித்தும் இருந்தீர்கள். மீண்டும் ஒரு முறை அதற்குள் வாழ்வது என்பது மிக கொடூரமான ஒரு கொடுமை. ஏனென்றால் அந்த திரைப்படத்தில் வாழ்ந்திருக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய கண்கள், உங்களுடைய நடிப்பு என்பதை விட அதனுடைய அந்த வலிகள் நிறைந்த முக அசைவுகள் யாவுமே எடுத்துச் சொல்லுகின்ற பொய்யா வழக்கில். எனவே அந்த அவற்றை மீண்டும் மீண்டும் மீட்டு வருவது உங்களுக்கு ஒரு உளவியல் வலியை கொடுக்கின்ற ஒன்று. ஆனால் அதை நீங்கள் தொடர்ச்சியாக இனத்துக்காக செய்து வருகிறீர்கள். அதை வெற்றியாக்கி அதை எடுத்துச் செல்வதற்கான இந்த நடந்த இனப்படுகொலையை சாட்சியமாக்குவதற்கான ஒரு ஆவணம் கலை வடிவமாக எங்கள் கையில் கிடைத்திருக்கின்றது, நூல் வடிவமாக கையில் கிடைத்திருக்கின்றது. இவற்றை வெளிக்கொண்டு வருவது தமிழ் மக்களின் கடமை என்பதை உணர்ந்து அவர்கள் வான்கூவர் வாழ் தமிழ் மக்கள் இதை வெற்றிகரமாக இந்த நிகழ்வை எடுத்து வருவதற்கு உதவ வேண்டும் என்று நாங்களும் வேண்டிக் கொள்கின்றோம். உங்களுக்கு இந்த வரிகள் சுமந்த வாழ்வில் இதனால் பல இழப்புகளை சந்தித்திருக்கிறீர்கள், பல துயரங்களை கண்டிருக்கிறீர்கள், பல பாராமுகங்களை கண்டிருக்கிறீர்கள். அவை எல்லாவற்றையும் இந்த இனத்தின் வழியாக சுமந்து கொண்டு இன்றும் எங்கள் மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற உங்களுடைய அரிய உணர்வை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த சிறப்பு வெற்றியாக அமைய வேண்டும், உங்கள் முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும், இனத்துக்கான வெற்றியாக அவை மாற வேண்டும். இப்பொழுது ஒரே ஒரு விடயம், அந்த முள்ளிவாய்க்கால் நாட்கள் வந்துவிட்டால் உங்களுக்குள் அந்த எத்தகைய உணர்வுகள் வருகின்றன என்பதை ஒரு சில வரிகளுக்குள் அறிந்து கொள்ளலாமா? என்னன்னா, நேற்று மே 15ஆம் தேதி தான் நான் காயப்பட்டது. நான் காயப்பட்டு ஒரு சில நிமிடங்களுக்குள்ள ராணுவம் வந்து எங்களை கைது செய்து விட்டார்கள். அப்ப நேற்று உண்மையிலே நிறைய பேர் எங்களோட இருந்தார்கள். மற்ற டாக்டர் சத்யமூர்த்தி, அடிஷனல் மிஸ்டர் பார்த்திவன் உட்பட அங்க இருந்தாக்கள் நேற்று ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல கதைச்சு எங்களுடைய அனுபவ பயிர்களை மேற்கொண்டிருந்தாங்க. அப்ப இந்த நேரம் இப்ப நான் உங்களோட கதைக்கிற நேரம் எல்லாம் நாங்க ராணுவத்தின் சிறையில இருக்கிறோம். ராணுவத்துல சிறையில பல வலி சுமந்த காட்சிகள், நீங்கள் ஒரு போராளியை சந்திப்பது, இன்னும் இடையில் மிக தாங்க முடியாத வேதனை. அந்த வாகனத்தில் நீங்கள் செல்லும் பொழுது எதிரே ஒரு போராளிகள் அவர்கள் கண்களில் அவர்கள் போராளிகள் என்று காட்டிக்கொள்ளாமல் அல்லது நீங்கள் அவர்களை பார்க்கும் பொழுது உங்கள் கண்ணுக்குள் நிறையவே உணர்வுகள் வரும். அவர்கள் கண்களில் தண்ணீர் மட்டும், ஒரு விழி நீர் ஓடும், ஒருவரை ஒருவர் பார்த்து ஒரு பார்வை பார்ப்பார்கள். இவையெல்லாம் நான் நினைக்கின்றேன் அந்த கண் கண்ட படிமங்களை அப்படி எடுத்து வந்து சொன்னால்தான் அதை திரைப்படமாக்க முடியும். இயக்குனரோ திரைப்பட குழு பொய்யா வழக்கை அப்படி சொல்லியிருக்கின்றன. எனவே இவையெல்லாம் நெஞ்சுக்குள் மீட்டு வருகின்ற பொழுது வலிக்கும் அல்லவா? எனக்கு அந்த காட்சி இப்ப கூட ஞாபகம் இருக்குது. நான் ஒரு ராணுவத்தினுடைய பக்கத்துல ஒரு சைட்ல இருக்கிறேன். எதிர்முனையில 3 பெண் போராளிகள் கைகள் கட்டப்பட்ட அவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 2 வார நேரம் என்றதால எனக்கு ஆரம்பத்துல விளங்கல, பிறகுதான் விளங்கல. அடுத்த நாள் அன்றிரவு எங்களை எல்லாரையும் கொண்டு கிளிநொச்சிக்கு கொண்டு போயிட்டாங்க. கிளிநொச்சியில ஒரு ராணுவ முகாமில கொண்டு எங்களை இறக்கிட்டு அதுக்கு அடுத்த நாள், அதாவது மே 16ஆம் தேதி அப்ப என்ன சொன்னாங்க, வாங்க நீங்கள் முகங்கள் ஒரு வாங்க என்று சொல்லி கூட்டிட்டு போய்களை பார்த்தேன். அவங்க போட்டிருந்த அவளை உடுப்பும் ஒரு மாமர கிளையில இருக்கு. நீங்கள் அதை பார்த்தவுடன் உண்மையில் நான் விம்மி பொய்யா வழக்கு 3 முறை 4 முறை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த வரிசையில் கிடத்தி கிடந்த எங்களுடைய பெண் போராளிகள் நிர்வாணமாக்கப்பட்டு கொடுமைப்படுத்த கொன்ற பின்னும் புணர்ந்த அந்த காட்சிகள் எல்லாம் நினைவில் வரும். உண்மை வலி. அப்ப அதெல்லாம் உண்மையிலே நடந்த சம்பவம். அதாவது இந்த படத்துக்காக வேண்டும் அல்லது கற்பனையா வந்து இல்ல. உண்மையில நான் பார்க்கல அந்த உடுப்பு, அந்த 3 பேர்த்த உடுப்பையும் பார்க்கல ஊகிக்க முடிஞ்சது என்ன நடந்திருக்கும் என்று. இப்பொழுது இவை எல்லாவற்றையும் நீங்கள் அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்லும் வகையில் ஆவணப்படுத்தி இருக்கிறீர்களா? எல்லா விஷயமும் ஆவணப்படுத்தி இருக்கிறேன். இடங்கள்லயும் அது சொல்லப்பட்டிருக்கு, பதியப்பட்டிருக்குது.
எனவே தொடர் முயற்சிகள் வெற்றி பெறட்டும். இந்த நூல், இந்த பொய்யா விளக்கு கருவிகள், நான் ஒரு வாள் என்று சொல்றார்கள், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் வாளோடு முன் தோன்றிய மூத்த குடியென்று இன்று நாங்கள் ஒரு போராடும் களத்தில் இருக்கின்றோம். இந்த வாளாக நான் அவற்றை பார்க்கின்றேன். எனவே உங்களுடைய கருவிகள் இன்னும் கூர்மையடைந்து மக்களை சென்றடையட்டும் என்று வாழ்த்தி உங்களுக்கு விடை கொடுக்கின்றேன். நன்றி நன்றி நன்றி. எனவே உணர்வுகளோடு எங்களோடு இனப்படுகொலை காலங்களில் மக்கள் பணியாற்றிய, மக்களை காத்த பணியாற்றிய வைத்தியர் வரதராஜா. அதனால் அவர் இன்று பல்வேறு துன்பங்களை சொந்த வாழ்விலும் சந்தித்திருக்கின்றார். இணைந்திருக்கின்ற அடுத்த வணக்கம். வணக்கம் சிவதனி. வணக்கம் ஐயா. வணக்கம். முள்ளிவாய்க்காலில் தங்கள் இன்னுயிர்களை ஆகுதியாக்கிய அனைத்து மாவீரர்கள் உட்பட பொதுமக்கள் உட்பட எல்லோருக்குமே வீர வணக்கம், எல்லோருமே வீர வணக்கத்துக்குரியவர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலேயே அதனை நான் கதை கேட்க தயவு செய்து இடமறிக்க கூடாது. உள்ளத்து உணர்வுகள், அதாவது இந்த முள்ளிவாய்க்கால், நாங்கள் இப்ப அந்த கோவில் திருவிழா மாதிரி எங்களுக்கு வந்துட்டது முள்ளிவாய்க்காலம். அந்த கோவில் திருவிழா 10 நாள் திருவிழா நடந்தா அதை எல்லாரும் பெரிய எழுச்சியாக எல்லாரும் கோயிலுக்கு போறது, கும்பிடுறது, விரதம் இருக்கிற மாதிரி முள்ளிவாய்க்காலம் பெறக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு மாதமும் நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி எங்களோட வீடுகள்ல ஒரு நாளைக்காதல் எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் அதை இதுதான் அந்த கடைசி நேர சண்டையில எங்களோட உறவுகள், சொந்தங்கள், எங்களோட அண்ணா மாமா ஏதோ ஒரு உறவுகள் இந்த நாடுகளில் இருக்கணும். அவை இதைத்தான் குடிக்கவே அவைக்கு. அது கூட நேற்று ஒரு சொல்லப்பட்டது, ஒரு தமிழ் தேசிய மக்கள் முன்னிருந்த அந்த உறுதி இதுல சும்மா சோற்று பருக்கிகளை தான் காணக்கூடிய மாதிரி இருந்ததை ஒழிய வெறும் தண்ணி தான் இருந்தது, உப்பும் இல்லை ஒண்ணும் இல்லை, தண்ணி தான் இருந்தது என்று சொல்லி அது எல்லாத்தையும் நாங்கள் நினைவுபடுத்தணும் என்று சொல்லிச்சுன்னா, ஆண்டுக்கு ஒரு முறை பெறும் இந்த முள்ளிவாய்க்கால் 17வது ஆண்டுல தடம் அது இல்லாமல் நாங்கள் மாதத்தில் ஒரு தடவையாவது அதை இந்த வானொலி ஊடாக எங்களோட மக்களுக்கு நாங்கள் நினைவுபடுத்த வேண்டும். அந்த வேலையை என்றால் லட்சக்கணக்கான மக்களையும் பல வகையான மாவீரர்களையும் அந்த மண் காவு கொள்ளப்பட்டது, அதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது என்பதை தெரிவித்துக் கொண்டு, கடந்த நேரத்தில் இந்த பிள்ளைகள், எனது மகள் மருமகன் என்ற 2 பிள்ளைகள் கூட மே 17ஆம் தேதி வரையும் அங்கே கண்கண்ட சாட்சியாக நின்றவர்கள். அந்த வலியும் வேதனையும் இன்னும் பசுமரத்தாணி போல மனத்தில் இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் ஒருபடியும் நிச்சயமாக நாங்கள் சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று சொல்றதுன்னா, மன்னிக்க வேணும், கடந்த 10ஆம் தேதி பிரம்டன் நகரில் திறந்து வைக்கப்பட்ட தமிழின அழிப்பு நினைவகம் என்பது இன்றைக்கு நாங்கள் எத்தனையோ போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். இந்த நாட்டிலே, கனடா தேசத்திலே எத்தனையோ வீதி போராட்டங்கள் எல்லாத்தையும் நடத்தி இருக்கிறோம். அதை விட அன்றைய தினம் மேயர் பெட்டிக் பிரவுன் அவர்களுக்கு ஆற்றிய ஒரு உரை இன்றைக்கு சிங்களத்துக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்குது. அதுல முக்கியமான வார்த்தை பிரயோகம் அங்க அவராலேயே வெளியிடப்பட்டது. அதாவது இனப்படுகொலை என்பதை ஏற்காத எவரும் இந்த பிரம்டன் நகரிலோ இல்ல கனடா நாட்டிலோ வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் என்ற கூறிய வார்த்தை சிங்களுக்கு பேர் அதிர்ச்சி மட்டுமல்ல சவுக்கடியை கொடுத்திருக்கு. இதுதான் அடி. இந்த அடிதான் சிங்களத்துக்கு வயிற்றுல புளிய கரைச்சிருக்குது. ஏன்னு சொல்ல, இதுவரையும் எங்களோட போராட்டங்கள் எல்லாம் எத்தனையோ போராட்டங்கள் சர்வதேசிய, தனிய கனடாவில் மட்டும் இல்லை. ஆனால் அது இல்லாம ஏதோ ஒரு வகையில பெரிய அதிர்ச்சியை கொடுக்காட்டாலும் கூட இந்த செய்தி சர்வதேசம், அதாவது முக்கியமா கனடா என்பது ஒரு முக்கியமான நாடு. அதாவது எங்களோட தமிழ் மக்கள் வாசிக்கிற நாடு மட்டுமில்ல, எத்தனையோ நாட்டு மக்களை உள்வாங்கி இருக்கு இந்த நாடு. அந்த நாட்டில இருந்து நாட்டின் முக்கியமான ஒரு அரச தலைவரால இந்த செய்தி கூறப்பட்டது. சர்வதேசம் வெளிப்படைய துவங்கி விட்டது என்பதுதான் உண்மையான விஷயம். சும்மா வெளிப்படையா அவர்கள் ஒரு கண்டனத்தை தெரிவித்தாலும் கூட அவர்களுக்கு வயிற்றுக்களை புளிய கரைக்குது. அதான் மாவீரர்கள் கல்லறைகள் பேச தொடங்குற காலங்கள் இந்த நேரம். அதை நாங்கள் மனத்தில் இருத்தி கொண்டு அனைத்து அன்புறவுகளும் அந்த சுகந்தி சொன்ன மாதிரி சில விடயங்களை நாங்கள் மனத்தளவில் எடுத்துக்கொள்ளணும். இந்த நாட்கள் இதை செய்யலாமா, இந்த நாட்கள் இப்படி எங்க வீடுகளில் ஒரு இழப்பு வந்தா நாங்கள் இந்த நேரங்கள் எல்லாம் அதை கொண்டாடுவோமா இல்லையே. அதே மாதிரி இந்த இவ்வளவு மக்களை காவி கொடுத்துக்கப்பட்டது, இத்தனை போராளிகள் இழந்தது, இவ்வளவு மக்கள் அவலங்களை சுமந்த அந்த நாட்கள்ல எல்லாம் தயவு செய்து மனைச்சாட்சி இருந்த எவருமே நாங்கள் ஒரு தனிப்பட்ட முறையில யாரையும் இங்க சாட விரும்பவில்லை. அந்த நாட்களை
பொறுப்பாகவே இந்த முள்ளிவாய்க்கால் வாரம் என்பதுதான் முக்கியமான விஷயம். அது விஜய தணிகா செலுத்த ஊடாக அது பெருமுயற்சியினூடாக அந்த முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் அனுஷ்டிக்கப்படுகிறது. பாடசாலைகளில் கூட பிள்ளைகள் கதைக்கிறார்கள், ஆசிரியர்மாரோட கதைக்கிறார்கள் அந்த இனப்படுகொலையை பற்றி. இவ்வாறான பணிகளை முன்னெடுப்பதற்கு நாங்கள் ஊக்கமாக இருக்கணும். பிள்ளைகளை ஊக்கஞ்செல்ல என்னோட படிக்கிற பிள்ளைகள் வந்து சொன்னார்கள், மாஸ்டர் நாங்கள் கதைச்ச, நாங்கள் டீச்சரோட கதைச்சாங்க, டீச்சர் போயிட்டு பிரின்சிபல்ட கேட்டவ கதைக்கலாம் என்று சொல்லி பிரின்சிபல் சொன்ன நிச்சயமாக கதைக்கலாம் என்று சொல்லி அந்த அது கூட வகுப்பறையில சொல்லப்பட்டிருக்கு. இவ்வாறான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இதுதான் எங்களுக்கு தேவையானது என்பதையும் தெரிவிச்சு அன்புறவோളം நாளை மறுதினம் சரி இங்க இப்ப 2 இடங்கள்ல இங்கேயும் வணக்கம் செலுத்தலாம், அங்கேயும் வணக்கம் செலுத்தலாம். எல்லோரும் எழுச்சியுடன் அந்த முள்ளிவாய்க்கால் 18 நாங்கள் எழுச்சி பூர்வமாக நினைவு கூற வேண்டும் என்பதை கூறி அரசியல் இன்றைய கதைக்கிறதுக்கு சரியில்லை தளம். அடுத்த காலங்களில் கதைப்போம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. அடுத்த உறவை இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐங்கரன். வணக்கம் ஐங்கரன். அனைத்து உறவுகளுக்கும் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை செய்யப்பட்ட அனைத்து உறவுகளுக்கும் வீர வணக்கத்தை செலுத்திக் கொண்டு ஒன்று நாங்கள் மனதில் வைத்துக் கொள்ளணும். நடந்த சம்பவங்களை விட்டு நாங்கள் கவலைப்படுவதோ எங்களுடைய செயற்பாடுவதோ முடக்குவது இல்லாமல் நாங்கள் இதில் எப்படியும் வென்றாக வேண்டும். எங்களுக்கான விடுதலையை நாங்கள்லாம் அடையணும். உலகத்தின் மாற்றத்துக்கு ஏற்ப எங்களுக்கான வாய்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. காரணமில்லை, நேற்று சிரியாவினுடைய அதிபர் ஏற்கனவே அவர் ஒரு அல்காய்டா தளபதியா இருந்து அமெரிக்காவுக்கு எதிராக போராடினவர். அவருடைய அதிபராக டொனால்டு ட்ரம்ப் போய் அவரை கைகுலுக்கி இருக்கிறார். அதே மாதிரி எங்களுக்கும் வாய்ப்புகள் எதிர்காலத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மனதை தளராமல் ஒவ்வொரு அடியாக நாங்கள் நகர்த்தி எங்களோட விடுதலையை நாங்கள் அடையணும். குறிப்பாக தமிழ்நாடு எங்களுக்கு முக்கியம். தமிழ்நாட்டில் தமிழனை நாங்கள் ஆட்சி ஏற்றோடும். மே 18 அங்கு பெரிய ஒரு இனப்படுகொலை நினைவு மாநாடு நடக்க போதும். அது கோவையில் நடக்க போதும். எங்களுக்கு அது மிகவும் எழுச்சியாக நடக்க இருக்கிறது. தமிழ்நாடு எங்களோட கையில வந்தால் எல்லாமே எங்களுக்கு சாத்தியம். இல்ல காந்தி தேசம் ஆரிய கூட்டம் அது எங்களுக்கு ஒத்து வராது. தமிழ்நாட்டில் ஒரு உறுதியான ஒரு தமிழனா இருந்தால் எங்களுக்கான விடுதலையை துரிதமாக பெற்றுக்கொள்ள முடியும். காந்தி தேசம் ஜனநாயக நாடு என்று சொல்லிக்கொண்டு மிகவும் மோசமான வேலையில் செய்து கொண்டிருக்குது. அதை நாங்கள் தவிர்க்கணும்னா எங்களுக்கான ஒரு பலமான கட்டமைப்பை நாங்கள் அங்கே ஏற்படுத்தணும். மற்ற சிங்களவன் எங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. எங்களுக்கு மீண்டும் திரும்ப திரும்ப அனுராக்கு துதி பாடுவதும் சிங்களவருக்கு துதி பாடுவதும் இந்தியாவுக்கு துதி பாடுவதை விட்டுட்டு எங்களுடைய செயல்பாட்டை உறுதியாக நாங்கள் செயல்படுவோம். எங்களோட விடுதலை என்பது நிச்சயமாக அது நாங்கள் வெல்லுவோம். அது லீக்வான் சொன்ன மாதிரி தான். மெட்ரிக் ப்ரௌன் இன்றைக்கு சொன்னதுக்கு முதல் 2010ஆம் ஆண்டு லீக்வான் அவருடைய புத்தகத்திலே சொல்லியிருக்கார், தமிழர்கள் வெல்வார்கள். ஆகவே எங்களுடைய செயல்பாட்டை உறுதியாக நடந்த சம்பவங்கள் மிகவும் கவலை தான். நான் இல்லைன்னு சொல்ல வரவில்லை. அந்த கவலையில எங்களுடைய செயல்பாடை முடக்காமல் அடுத்த நடவடிக்கைக்கு நாங்கள் கனடாவில் எங்களால் சாத்தியமாகும். கனடா, இங்கிலாந்து, பிரான்ஸ் போன்ற நாடுகள் நம்மவர்கள் நிறைய இருக்கிறார்கள். அந்த கட்டமைப்புகளை போய் நாங்கள் எங்களோட போராட்டத்தை கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு வசதிகள் இருக்கு. அதுக்காக நம்பிக்கையுடன் செயல்படுவோம். நன்றி, சந்திப்போம். நல்லது, உண்மை. நன்றி, நல்ல விடயங்களை சொல்லியிருக்கின்றீர்கள். நாம் அந்த வகையில் தமிழ்நாடு என்று சொல்லும் பொழுது தமிழினம் மீண்டும் எழுச்சி கொள்கின்றது என்றால் அது இப்பொழுது முள்ளிவாய்க்கால் நினைவுகளை சுமந்த மக்கள் மீண்டும் எழுச்சி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். காலங்காலமாக அந்த எழுச்சியை சிறப்பாக ஒரு அரங்க நிகழ்வாக மட்டுமல்லாமல் நேரடியாக நடந்த உண்மைகளை எடுத்துச் சொல்லி எங்களுடைய போராட்ட சிறப்புகளை சொல்லி எங்கள் தலைவன் பற்றியும் சொல்லி இந்த இன வரலாற்றை எடுத்துச் செல்கின்ற பணியை அரும்பணியாக முன்னெடுத்து வருகின்ற சொந்தமன் சீமான் அண்ணன் இப்பொழுது அவருடைய உரை முள்ளிவாய்க்கால் முடிவல்ல என்ற இடத்தில் என்ற உரை எடுத்து வருகின்றேன். 161 சட்ட விதி அல்ல, 142வது சட்ட விதியை பயன்படுத்தி நாங்க விடுதலை செய்யறோம். நீ எத்தனை காலத்துக்கு இந்த அரசியல் காரணங்களை சொல்லிக் கொண்டிருப்பாய்? நாங்க பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது, சிறுத்தையே வெளியே வா. எலியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலியன செயல் செய்ய புறப்படு வெளி. சிம்புட் பறவையே சிறகை விரி, எழு சிங்க இளைஞனே திருப்பு முகம் திறவெளி.
நம்பினை பகலினை நள்ளிருள் என்றே இன்பு நாட்டிற்கு இழிகழுதை ஆட்சியா? கை விரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிற்று தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கென்பாரணில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே, மொழிப்பற்றெங்கே, வெளிப்பற்று எழுக. இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியே எம் பூணாம் என்றும் வையமாண்ட வண்டமில் மறவே கையிருப்ப காட்ட எழுக. குறிக்கும் முன் இளைஞர் கூட்டம் எங்கே? மரிக்கொணா கடல் போல் மார்பகை மேல்விடு, நன்மொழிக்கு விடுதலை நல்கிட எழுந்து நின்றான் புரட்சி பாவலன். அந்த உணர்ச்சி பாக்களுக்கேற்ப எழுந்திருக்கிற என்னிடம் உடன் பிறந்தார்களே, நாம் உறுதியாக வெல்வோம். தமிழனுக்கும் சிங்களனுக்கும் உலக தலைவர்களுக்கும் எண்ணூறு தலைவனுக்கும் இருக்கிற வேறுபாடு. சேகுவாரா பெரிய வீரன், புரட்சிக்காரன். ஆனால் அவன் நாடு தவிர பிற நாட்டில், கீபா தவிர வேறு நாட்டில் தங்கி இருந்து போராடினான். பிடல் காஸ்ட்ரோ, ஹோசிமின், யாசர் அராவத், மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் எல்லோருமே தன் நாடு தவிர பிற நாட்டில் தங்கி இருந்து போராடினார்கள். ஆனால் சொந்த நாட்டை விட்டு எங்கும் செல்லாத சொந்த நாட்டின் மக்களையே, தன் இன மக்களையே படையாக திரட்டி களத்திலே நின்று போராடிய உலக பெரும் புரட்சியாளன் எண்ணுயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் மட்டும்தான். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், ஆங்கோர் காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன், வென்று தணிந்தது காடு என்கிறான் பெரும்பாவளன் பாரதி. அந்த அக்கினி குஞ்சு எண்ணுயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் அவன்தான். அவன் பற்ற வைத்த நெருப்பு வெந்து தணிந்தது காடல்ல என் உடன் பிறந்தார்களே, இன்று வெந்து தணிந்தது நாடு. இது வரும்னு எல்லாருக்கும் தெரியும். கால ஞானி போல எங்களுடைய தலைவர் பல தடவை பேசியிருக்கிறார், காணொலிகளில் இருக்கு. அவர் சொல்லுகிறார், எம் இன மக்களை சுட்டுக் கொள்கிற இதே சிங்களர்களின் ஆயுதம் ஒரு நாள் சிங்கள மக்களையும் சுட்டுக் கொள்ளும் என்று நடந்தது. நீங்கள் இந்த போரை எம் மீது திணிப்பதால் ஒரு மிகப்பெரிய பொருளாதார சுமையை, ஒரு நெருக்கடியை நீங்கள் எதிர்கொள்வீர்கள் என்று இன்னைக்கு இல்ல. போர் நடந்து 13 ஆண்டு ஆயிடுச்சு, அப்பல்ல, அதுக்கு முன்பே பல ஆண்டுகளுக்கு முன்பே தலைவர் சொல்லி இது வரும், நீங்க எதிர்கொள்வீர்கள் அப்படின்னு. அவன் பிள்ளை நானே சொல்லியிருக்கேன். உலகத்தில் எந்த நாட்டிலும் கார் இல்லை, செல்போன் இல்லை, டிவி இல்லை, பிரிட்ஜ் இல்லை. இதற்காக புரட்சி வந்தது இல்லை. ஆனால் நீரும் சோறும் இல்லை என்றால் அந்த நாட்டில் புரட்சி வராமல் இருந்ததில்லை. அப்போது மக்கள் கிளர்ச்சி செய்கிற போது எதிர்நிற்க எந்த தலைவனும் இருக்க போவதில்லை என்றும் சொல்லியிருக்கேன். என்ன நடக்குது இப்போ? அதேதான் இங்க நடக்குது. ஓடி போய் விடுவார்கள். பன்னாட்டு படைகள், சிங்கள படை எல்லாம் சுற்றி வளைத்து நிற்கும் போதும் தொண்ட நாட்டை தாய் நிலத்தை விட்டு வெளியேறாத என் தலைவன் எங்கே? சொந்த நாட்டு மக்கள் கிளர்ச்சி செய்வது ஓடி ஒளிந்து தமிழர் பிரதேசத்துக்குள் பதுங்கி நிற்கிற கோய் ராஜபக்சே எங்கே? இப்படி பேசுவதற்கு, இப்படி தமிழகத்தில் உணர்வெழுச்சி கொண்டு எங்கள் தமிழ் மக்களை தமிழ் கொடி என்று தமிழ் ஒரு தாய் கொடியின் தொப்புள் கொடியில் பிறந்த இனம் என்று ஒன்றுபடுத்துவதற்கும் நடந்த நீதி கேட்பதற்காக அவர்களை தயார்படுத்துவதற்கும் தமிழ் உணர்வாளர்கள் எங்களுக்கு தமிழகத்தில் தேவை. ஏனென்றால் ஆண்ட தமிழினம் மாண்டு போகும் நிலை வரும் பொழுது ஒட்டுமொத்த தமிழினத்துக்கும் தான் அது வலி என்பதை உணர்த்திச் சொல்வதற்கும் எங்களுக்கான குரல்கள் தமிழகத்தில் வேண்டுமென்றால் இன்று அதை செவனவே செய்கின்றவராக செந்தமிழன் சீமானண்ணன் இணைந்திருக்கின்ற அடுத்த உறவு. வணக்கம். வணக்கம் குட்டியண்ணன். ஓம் தங்கஜி. என்ன சொன்ன, எனக்கு அந்த மேயர் என்ற பேர் என்ன தங்கச்சி? புரியவில்லை. இந்த மேயர் இந்த
போக சொல்லி சொன்னார்ல, கொழும்புக்கு போங்க நீங்க. அவருக்கு முதல் இந்த நன்றி வாழ்த்துக்கள் அவருக்கு இந்த தனிப்பட்ட முறையில. சரியா, துரோகிகளுக்கு செட்டுப்படி கொடுத்தார். நான் அதை கேட்ட பொழுது எனக்கு உண்மையா மகிழ்ச்சியின் இந்த உச்சத்துக்கு போயிட்டேன். ஏன்னு சொன்னால், அகதியா நீ வந்தனே துரோகியா இருக்கிறத விட அவ்வளவு இதான் உண்மையா ஒரு கேவலங்கிட்ட உண்மையா இது சொல்லக்கூடாது என்றாலும் சொல்றேன். இந்த துரோகியல் இந்த சிங்களவனுக்கு வக்காலத்து வாங்குற எல்லாரும் போகக்கூடாது கொழும்புக்கு இந்த மாதிரி. அவருக்கு உண்மையா கோடி சொல்லுவாங்க. அவர் சொன்னது உண்மையில் இந்த தூவி எது கட்டும் பொழுது கூட எங்களுடைய இனத்துக்கு எதிராக வந்த சிங்கள எதிர்ப்பாளர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு தான் சொன்ன அவர் பொதுவாக நீங்க சொன்னது போல எல்லோருக்கும் பொருத்தி பார்க்கலாம். அது எல்லோருக்கும் பொருத்தி பார்க்கலாம் தங்கச்சி. நீங்க அவதியத்தானே வந்து நீங்க நாள்ல பிரச்சனை என்றாலும் வந்து நீங்க பிரச்சனை முடிஞ்சது போங்கோ, போய் எங்க என்றாலும் பாருங்க. ஓமா இல்லையா? அதுவும் வெளிப்படையா சொல்லிவிட்டார், கொழும்புக்கு போய் வாழ சொல்லி. உண்மையா இல்ல தங்கச்சி, இப்படியான ஆட்கள் தான் எங்களுக்கு தேவை. இவர்களுக்கு நாங்கள் கரம் என்னன்னு சொல்றது, உண்மையை உரத்து பேசுகின்றவர்கள் எங்களுக்கு வேண்டும். நிச்சயம் தங்கச்சி, அவைக்கு கடன் கொடுக்கணும் தங்கச்சி. எங்களுடைய ஆட்களின் குணம் என்ன தெரியுமா தங்கச்சி? நானும் ஒரு தமிழன், ஈழத்து தமிழன நான் சொல்லுறேன். தமிழனுக்கு தமிழன் முன்னோக நண்டு கதையை தான் தங்கச்சி அதுக்கு சொல்ல முடியும். அதை அதோட முடிச்சுட்டு அடுத்த வந்து தங்கச்சி சீமான போட்டு இத்தனை அடி அடிக்கிறீங்க, பரவாயில்லை. ஈழத்தமிழர் இவ்வளவு பேர் அடிக்கிறீங்க, பரவாயில்லை, அடியுங்க நீங்க. கடைசியில சீமானாலதான் ஒட்டு முடிவு வரும் என்று நான் உறுதியா நம்புறேன் தங்கச்சி. இது எந்த கருத்து. என்ன பொறுத்தவரையில தமிழ்நாட்டிலே 8 கோடி மக்கள் அலையோடு தானே தேர்வு செய்து ஒரு தமிழ் வந்தா தான் ஐநாவுலவே பேச முடியும் தங்கச்சி. ஒரு தெலுங்கன் இருந்து பாருங்க, இந்த தெலுங்கன் விசால் நடிகன் வந்த என்ன மே 18ஆம் தேதி நிகழ்ச்சி நடத்துறதுக்கு திட்டம் போட்டு இதனை கஸ்தூரி எல்லாம் இது கேட்டிருப்பீங்க. இளையராஜாக்கு 17ஆம் தேதி, இந்த விஜயண்டனி என்றவன் 17ஆம் தேதி. எல்லாம் தடுக்கப்பட்டதால இது ஒத்துக்கொள்ளணும். உலக தமிழர் முழு பேரும் ஒத்துக்கொள்ளணும். அது மட்டுமல்ல, அந்த ஜெட் என்ற திரைப்படம் எங்களுக்கு எதிராக தலைவருக்கு எதிராக வந்த பொழுது கூட அதையும் தடுத்து நிறுத்தியவர்கள் நாம் தமிழர் ஆதரவாளர்கள். அது மட்டுமல்ல, குழந்தைகள் நள்ளிரவு சாமத்தில் சென்று கைதானார்கள். பச்சிளம் குழந்தைகளை கைது செய்து கொண்டு அது மண்டபத்தில் தான் வைத்து விட்டு அடுத்த நாள் விட்டு விடுவார்கள் என்று வைத்துக் கொள்வோம். தாயோட பிள்ளைகளாக போராடி, இனத்துக்காக போராடி கைதான். ஆனால் இந்த இடத்தில் தான் இங்கே புனிதா குறிப்பிட்டது போல எங்கள் தாயகத்தில் களியாட்ட நிகழ்வு நடைபெறுவது என்பது அது போராடிய மண்ணில் தலைவர் பிறந்த மண் அப்படி எல்லாம் சொல்கின்ற பொழுது அது மிகவும் வேதனையாக எனக்கு வலிக்கும் தங்கச்சி. கதைச்சா என்ன துண்டிப்பீங்க, எவ்வளவு வலிய கொடுக்குது தெரியுமா தங்கச்சி? என்ன போத எனக்கு வலி கொடுக்குது தங்கச்சி, எவனுக்கு கொடுக்குது கொடுக்க இல்லை. அதை பற்றி ஈழத்தமிழனை பொறுத்தவரையில தங்கச்சி, தமிழ்நாட்டு தமிழன் திருந்தி கொண்டு வாகான் இப்ப சீமானால. ஆனா ஈழத்தமிழன் கேவலம் கெட்டு போய் இருக்கான். அங்கேயும் பார்த்தீர்கள் என்றால் ஊர்தி பவனி நடக்கிறது, அதில் இனப்படுகொலை காட்சிகள் காட்டப்படுகின்றன. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய முயற்சிகள், அதே போல் பல்வேறு கட்சிகளும் பல்வேறு தரப்பினரும் கஞ்சிகள் முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்கின்ற நிகழ்வை செய்கிறார்கள். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவு வாரத்தில் இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் இந்த படுகொலையான மக்களுடைய குடும்பங்களுக்கு சிறு சிறு உதவிகள் செய்கிறார்கள். இப்படி பலரும் அப்படி செய்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். நாங்கள் ஒட்டுமொத்தமாக இனத்தையும் குறைத்து சொல்லவிடக் கூடாது தங்கச்சி. நான் அதை சொல்ல தங்கச்சி, அங்க உங்களுக்கு தெரியுமா யாழ் மாவட்டத்துல நேரடி சவால் கொடுக்கன் ஒரு கதியால் வீட்டுக்கு 2000 ரூபாய் ஒரு நாளே 2000 ரூபாய் கொடுக்குறேன். நான் ஒரு ஆளை பிடிச்சு தாரீங்களா? யாழ் மாவட்டத்துல 2000 ரூபாய் 3 நேர சாப்பாடு. ஒரு தரம் வாகையில தங்கச்சி. இப்ப எல்லாம் மதில் வீடு கட்டி இதனை கஷ்டப்பட்ட சனம் கேட்டா, உதவி இல்லாத சனம் கேட்டா 5000 ரூபா தான்.
ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் உனக்கு. எப்படி கொத்த நிலைமை இருக்கு தெரியுமா தங்கச்சி? யாழ் மாவட்டம், வன்னி மாவட்டம், திருவோணமலை மாவட்டம், மட்டக்களப்புல இருந்து வந்து யாழ் மாவட்டத்துல வேலை செய்யறாங்க தங்கச்சி. தேவையாயுது அவ்வளவு தூரம் வெளிநாட்டு காசு வேலை செய்யுது தங்கச்சி. இது வந்து நீங்க கோவிச்சாலும் பரவாயில்லை. ஆதாரம் இருக்கு. சரி, முள்ளிவாய்க்கால் நினைவுகள் என்ற விடயங்களை மையப்படுத்திய முள்ளிவாய்க்கால் நினைவு என்று சொன்னா எல்லா அதுக்குள்ள அடங்கணும் தங்கச்சி. முள்ளிவாய்க்கால் அது ஒரு துளி யோசிச்சு பாக்குறீங்களா இந்த நாள் என்ன மாதிரி என்று? அந்த மே மாதத்திலே ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க சொன்னால் எப்படி கொத்த தமிழ் உணர்வாளர்கள் என்று பார்த்துக் கொள்ளுங்க. இன்றைக்கும் எனக்கு அது என்ன தங்கச்சி ஒன்னும் சம்பவம். முள்ளி வாய்க்கால்ல செத்த போராளி, நான் ஒரு போராளி என்று சொன்னா நான் சாகக்கு தயாரா போயிட்டேன். சரி, அது போராளியை விடுங்க. 1,70,70,000 மேற்பட்ட மக்கள், பிஞ்சு குழந்தைகளை கொண்டவனுக்கு எல்லாம் நீங்க ஓட்டு போட்டால் உங்களோட மனச்சாட்சி உங்களோட பக்கமே விடுங்க. இந்த சாவும் வரை உங்களுக்கு அந்த அவ்வளவு மக்கள் இந்த ஆவி வந்து உங்களை கொண்டு கொண்டே இருக்கும். நிச்சயமா தங்கச்சி, வாழ்க்கையில தங்கச்சி ஒரு நேர சாப்பாடு, ஒரு நன்றி இல்ல மிருகம், நான் என்று சொல்ல மாட்டேன், நன்றி உள்ள மிருகம், வளர்ப்பு மிருகத்துக்கு வையுங்கோ, அது வாழாடி கொண்டிருக்கும். ஓமா இல்லையா? ஒத்துக்கொள்றீங்களா? ஒத்துக்கொள்ள. இந்த தங்கச்சி ஒரு உயிரண்டா இவ்வளவு அவங்களை எல்லாமே வாழ வேண்டிய போராளிகள் தங்கச்சி, வாழ வேண்டிய பிஞ்சு குழந்தைய இதுவரையெல்லாம் ஒற்று எனக்கு நித்திரைய விராதங்கச்சி. 24 முறையான இதுலதான் ஒற்று துளியாவது உங்களோட பிள்ளைகளை பார்த்துட்டு இப்படி பிஞ்சு குழந்தைதான செத்ததண்டு ஒற்று துளி கூட உங்களோட மண்டைக்கு ஏகாதா? இந்த தமிழ் இனத்துக்கு உள்ள மக்களே எனக்கு வகுப்பு இருந்தங்கச்சி, அவ்வளவு தூரம். சரி, நன்றி தங்கச்சி. நன்றி. காற்றலையில் உறவுகள் உங்கள் கருத்துக்களை எடுத்து வருகின்ற பேசுவோம் என்று சிறப்பு காற்றலையாக முள்ளிவாய்க்கால் நினைவுகள் எடுத்து வருகின்ற அதே நேரம் இப்பொழுது ஒரு சிறப்பு செவியிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து வருகின்றேன். தமிழ் மக்களுடைய குரலாக எப்பொழுதும் இருக்கின்ற ஏகலைவன் அவர்கள், ஊடகவியலாளர் ஏகலைவன் அவர்கள், கேடிய தமிழர் தேசியவையின் ஊடக பேச்சாளர் தேவா சபாபதி அவர்களை செவிகண்ட ஒரு செவியிலிருந்து ஒரு பகுதி. இன அழிப்பென்று துணிச்சலாக கூறியவர் தான் பேட்ரிக் புரோன். அவருடைய கடந்த கால வரலாறுகள் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் பின்பு அவர் சரிதான் என்று கூறியிருந்தார்கள். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக உச்ச நீதிமன்றத்துக்கு போனார்கள். உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை எடுக்காமலே தள்ளுபடி செய்திருந்தார். அவர்கள் வழக்கை எடுக்காமலே, அதாவது சிங்கள தரப்பு இந்த 104 சட்டமூலம் என்பது தமிழின அழிப்புக்கான கற்கைவார சட்டம். ஒன்றாரியோ குடிமக்கள் இந்த சட்டத்தை மீற முடியாது. அது அவர்களுக்கு கடும் கோபம் வந்தது கனடா பிரதமரை பார்த்து. ஆகவே கனடாவிலே ஆக்கப்பூர்வமான இப்படியான, ஆனால் ஒரு இன விடுதலை சார்ந்த விடயத்திலே இனத்தினுடைய விடிவும் விடுதலையும் கிடைக்கின்ற வரை எந்த ஒரு விடயங்களும் முற்று பெற்றதாகவோ மிகப்பெரிய மகிழ்வாகவோ இருக்க முடியாது. எமக்கு விடுவு கிடைக்கின்ற வரை தாய் தமிழகம் உறங்காது என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஒவ்வொரு பக்கங்களிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்கள் செவிகளை வைத்து பாருங்கள். அண்ணா, உங்களை போன்றவர்கள் எல்லாம் எங்களை காப்பாற்றுங்கள் என்று கூறும் பொழுது சர்வதேசம் எங்களை கொன்று குவித்தது என்கின்ற அழுகுரல்கள் உங்களுக்கு கேட்டுக் கொண்டிருக்கும். பல தாய்மார்களுடைய கண்ணீர் அதுக்குள் இருக்கின்றது. சொல்லிக் கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஐநாவினால் தடை செய்யப்பட்ட அத்தனை குண்டுகளையும், கொத்தனை குண்டுகள், பீரங்கிகள், பல்கொலை பீரங்களை பாவித்த அந்த படுகாயமடைந்து இன அழிப்பு புரிந்து அங்கே உறங்கிக் கொண்டிருக்கின்ற பல இன அழிப்பின் வரலாறு அந்த புத்தகத்துள் இருக்கிறது. உங்களை போன்றவர்கள் வந்து அந்த புத்தகத்தின் அருகில் வந்து உங்கள் செவிகளை வைத்து பாருங்கள். பல இன அழிப்பின் வடிவங்கள் இருக்கிறது. இந்த நூற்றாண்டிலே ஒரு இனம் மிகப்பெரிய
இன அழிப்பின் உச்சங்களை தொட்ட இனம் எம் தமிழினம். அதனுடைய கதைகள் அங்கு நிறைய புதைந்திருக்கிறது. அவற்றை சர்வதேசம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த செவியிலிருந்து சில துளிகள். ஆமாம், நிச்சயமாக. ராவணா விழி வலையொலி உறவுகளுக்கு முதலிலே வணக்கத்தையும், அண்ணன் சுமந்த எங்களுடைய தமிழின அழிப்பின் அடையாளங்களை நீ இல்லாமல் செய்கின்றாய். நீ ஒன்றை அளித்தால் நாம் 9 எழுவோம் என்கின்ற அடிப்படையில் தான் புலம்பெயர் தேசம் எல்லாம் இப்படியான ஒரு நினைவு வழிபாட்டு தளத்தை உருவாக்க வேண்டும் என்று முன்னெடுத்த பொழுதுதான் திரு பேட்ரிக் ப்ரவுன் அவர்கள் நீண்ட நெடுங்காலம் கனடிய தமிழர் தேசியவையோடு நீண்ட நெடுங்கால நட்பு இருக்கின்றது. அதுக்கு ஒரு சிறு குறிப்பாக கூறுகின்றேன். 2012ஆம் ஆண்டு அவர் பெரி தொகுதியிலே பாராளுமன்ற உறுப்பினராக, ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். ஆளும் கட்சி பாராளுமன்றம் இருக்கிறார். அந்த தொகுதியிலே ஒரு 2-3 தமிழ் குடும்பங்கள் தான் இருக்கிறது. ஆனால் அவர் தமிழ் மக்களுக்கு இடம்பெற்ற இன அழிப்பிலே மிக உறுதியாக இருந்தார். முதலாக 2012ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 1, 2, 3ஆம் தேதியிலே ஜெனீவாவிலே எங்களால் தமிழின அழிப்பு ஒரு மகாநாடு நடப்பட்டது. கனடாவில் இருந்து ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக, சாதாரண ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக முதல் ஜெனீவாவுக்கு எங்களோட வந்து இன அழிப்பென்று துணிச்சலாக கூறியவர் தான் பேட்ரிக் ப்ரவுன். அவருடைய கடந்த கால வரலாறுகள் அப்படித்தான் இருக்கிறது. ஆனா பின்பு அவர் ஒரு முறை இலங்கைக்கு சென்று வருவதற்காக விசாலாம் அப்ளை பண்ணி அது கிடைக்காம போனதுன்னு கூட பேச்சு வந்தது. இவரை பத்தி இந்த இன அழிப்பை பத்தி பார்வையிடுவதற்காக அவர் முழுமையாக தமிழனுக்கான விடுதலைக்காக, தமிழருக்கு ஏற்பட்ட இன அழிப்புக்காக, தமிழர்களுக்குரிய உரிமைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அவர் அதன் பின்பு இந்த தமிழின அழிப்பு நினைவக திறப்பு விழாவுக்கு பின்பு அவர் சந்தித்த சவால்களுக்கு அவர் கொடுத்த பதில்களை பார்த்தீர்கள் என்றாலே புரிந்திருக்கும் அவர் எப்படியான உறுதிப்பாட்டோடு தமிழ் மக்கள் மீது உறுதிப்பாட்டோடு இருக்கிறார் என்று. அந்த திரு பேட்ரிக் ப்ரவுன் அவர்கள் இப்பொழுது பிரம்டன் நகரிலே மேயராக பணியாற்றுகின்றார். அவர் அங்கிருக்கின்ற ஒரு சிங்கூசி பார்க்கிலே தமிழர்களுக்கான ஒரு நினைவகம் அமைப்பதற்கான ஒரு இடத்தை தருவதாக குறிப்பிட்டிருந்தார். அப்பொழுது பிரம்டனில் இருக்கின்ற ஒரு சிலர் ஊடாக அந்த தகவல் கிடைக்கப்பட்டு அதனுடைய பெயர் ஒரு தமிழின அழிப்பின் வெளிப்பாட்டை வெளிக்கொண்டு வராத ஒரு பெயராக இருந்தது. அந்த நேயர்கள் கொண்டு போனது. உடனடியாக கனடிய தமிழர் தேசியவை மேயர் பேட்ரிக் ப்ரவுன் அவர்களோடு தொடர்பு கொண்டு, நீங்கள் ஒரு நல்ல ஒரு செயற்பாட்டிலே இறங்கி இருக்கின்றீர்கள், ஆனால் இந்த பெயர் என்பது எந்த ஒரு தமிழின அழிப்புக்கான அடையாளமாக இருக்க மாட்டாது. அதற்கு நீங்கள் தமிழின அழிப்பு நினைவகம் என்கின்ற வகையிலே வைத்தால்தான் மாற்று சமூகத்தவர்கள் கொண்டு வருகின்ற பொழுது அது ஏற்புடையதாகவும் இன அழிப்பை கொண்டு போகக்கூடியதாகவும் இருக்கும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை நாம் விட்டிருந்தோம். உடனடியாக அவர் அந்த பெயரை அவர் முன்மொழிந்து நகர சபையிலே அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தார். அதன் பின்பு பல்வேறு சவால்கள், உங்களுக்கு தெரியும், பல்வேறு சவால்கள், சிங்களத்தினுடைய அழுத்தங்கள், அந்த உருவ கட்டமைப்புல நம்ம பேச வேண்டியது இருக்கு. இப்ப நீங்க இதுக்கான ஒரு முயற்சி, அந்த ஈழ மண்ணில் யாழ்ப்பாணத்துல அதுக்கான நினைவு சின்னம் இரவோடு இரவாக அழிக்கப்பட்ட அதனுடைய அந்த கோபம், அதனுடைய எழுச்சி கனடிய மண்ணில பெரிய பேரணி நடத்தினதா நீங்க சொல்லியிருந்தீங்க. அப்பொழுது எடுத்த அந்த முடிவு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கேற்ப பேட்ரிக் பிராண்டன் அவர் எடுத்த அந்த பேசின அந்த தொடர்பு உங்க 2 பேருக்கும், உங்க தரப்புக்கும் அவருக்குமான தொடர்பு இது குறித்து எப்படி தொடங்கப்பட்டது? சிங்கள தரப்பு எந்த விதமான எதிர்ப்பை பதிவு செய்யுது? அது அப்படியே நடந்தபடியே சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமாம், சிங்கள தரப்பு மாத்திரம் இதற்கான எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை. தமிழர் தரப்பிலும் ஒரு சிலர் இதற்கான கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள். சிங்கள தரப்பு, அங்க இருக்கக்கூடிய தமிழர் தரப்பும் ஆமா, ஒரு சிலர், ஒரு சிறு குழு, விரல் விட்டு எண்ணக்கூடிய 3 என்று கூட கூறலாம், ஒரு 3 கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள். சிங்கள தரப்பு நீங்கள் ஏற்கனவே பார்த்துக்கொண்ட, உங்களுக்கு ஏற்கனவே 2-3 செவ்விகளிலே கூறியிருந்தேன், அந்த 104 சட்டம் என்பதற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்திருந்தது. இதற்கு கூட இதனுடைய முதலாக இதனுடைய கடந்த வருடம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி இதற்கான அடிக்கல் நாட்டுக்கான ஆரம்ப நிகழ்வு நடத்தப்படுகின்ற பொழுது
மிகப்பெரிய அவர்கள் ஒரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை இந்த பூங்காவுக்கு முன்பாக மேற்கொண்டார்கள். அப்பொழுது மேயர் பேட்ரிக் ப்ரவுன் அவர்கள் மிக தெளிவாக கூறியிருந்தார், தமிழர்களுக்கு ஏற்பட்ட இன அழிப்பு என்றதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நீங்கள் கொழும்புக்கு செல்லுங்கள் என்கின்ற வகையிலே அந்த முறை கூட அவர் உரையாற்றியிருந்தார். அதன் பின்பு நாம் சந்தித்த சவால்கள் என்பது பலவிதமான சவால்களை சந்தித்தோம். ஒரு குழு என்பது ஒரு தாமரை வடிவிலான ஒரு உருவத்தோடு வந்த ஒரு கட்டமைப்போடு வந்து அதை மேற்கொள்ள வேண்டும் என்று மக்கள் மத்தியில் பிரச்சனை. தமிழின அழிப்பின் வெளிப்பாட்டுக்கும் அந்த இதற்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் தமிழின அழிப்பை வெளிக்கொண்டு வருகின்ற பல வகையான வடிவங்கள் முதலாக 2009 அதன் தொடர்ச்சியை நாங்கள் எடுத்து வருவோம். உறவுகள் இணைந்திருக்கின்ற இந்த இடத்தில் வணக்கம் 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 சித்ராமா. ஆமாம், நானும் அவருக்கு அவர்களுக்கும் எனது மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நீங்களும் 1 மணியிலிருந்து உள்ள நிகழ்ச்சிகளையும் எடுத்துக்கொண்டு எங்களுக்கு தந்து உங்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு, எங்கள் CTR வானொலிக்கு நன்றி சொல்லிக்கொண்டு, மனம் எனக்கு வார்த்தைகள் வராது. நன்றி. ஆனால் இந்த இடத்தில் இன்னொரு விடயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். அதை நாங்கள் பெருமையாக அல்ல, அதாவது எங்களுடைய கடனை கடிய தமிழ் வானொலி காற்றலை குடும்பம் என்று சொல்லும் பொழுது நேயர்கள் இந்த தூபி நினைவகம் கட்டப்பட போகின்றது, அதற்கான நிதி சேகரிப்பாக இருக்கட்டும், பல்வேறு அந்த பில் 104க்கு எதிராக எதிர்ப்பாளர்கள் வந்த பொழுது அந்த எதிர்ப்பை எதிர்கொள்வதற்கான வழக்குக்கான நிதி சேகரிப்பாக இருக்கட்டும், ஓடோடி வந்து உறவுகள் கை கொடுத்து கரம் கொடுத்திருந்தீர்கள். அதை நாங்கள் அதாவது இனமாக நாங்கள் யாவற்றையும் செய்திருக்கின்றோம் இந்த மண்ணில் என்ற ஒரு விடயத்தை இருந்தாலும் கனடிய தமிழ் வானொலிக்கு ஊடக பரப்பில் பெரும் பங்கு உண்டு. அதையும் நாங்கள் அழுத்தமாக சொல்லிக்கொள்வோம். குறிப்பாக எங்களுடைய நேயர்களுக்கு உணர்வுள்ள அந்த நேயர்களாக நீங்கள் எல்லோரும் இணைந்து செயற்பட்ட அந்த செயற்பாடு என்பது ஒரு தாயை வைத்து பிள்ளைகள் இணைந்தது போல இந்த தேசிய ஆன்மாவை வைத்து நாங்கள் இணைவதற்கு இந்த ஊடகத்தினூடாக செய்யப்பட்டவர்கள் நீங்கள் உறவுகள் எல்லோரும். அதற்கும் நாங்கள் இந்த வேளையில் ஒரு ஊடகத்தில் பயணிக்கின்ற வகையில் நான் உங்களுக்கு நன்றி என்று சொல்ல மாட்டேன். உங்கள் கடனை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள் என்று நானும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். முள்ளிவாய்க்கால் மக்களுக்கும் காலங்காலமாக எங்கள் மக்களுக்காகவும் எனது அஞ்சலி எச்சரித்துக் கொள்கிறேன். அவர்கள் எங்களோடுதான் இருக்கின்றார்கள், அதாவது உணர்வுகளுக்குள் அவர்கள் வாழ்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் இறந்தவர்கள் என்றால் இந்நேரம் மறந்திருப்போம். எங்களுடைய உறவுகள் எத்தனையோ பேரை நாங்கள் இறந்திருக்கின்றார்கள், சாதாரணமாக இறந்தவர்களை மறந்து விடுவோம். ஆனால் முள்ளிவாய்க்கால் என்பது பசும் பொன்னாக வலி தந்து கொண்டே இருக்கின்றது என்பதை விட எங்களுக்குள் வலிமை ஊட்டியதும் அதுதான். ஏனென்றால் நாங்கள் ஓயக்கூடாது என்ற விடயம் மீண்டும் மீண்டும் அழுத்தி சொல்கின்றவர்களாக அவர்கள் தான் இருக்கின்றார்கள். நல்லது, நன்றி சித்ரா. ஆம், இப்படியான உறவுகளை கூட உறவுகள் பாய்ந்து கொள்ளலாம் என்றுதான் இந்த காற்றிலை சிறப்பு காற்றிலையாக உங்களுக்காக 2 மணியிலிருந்து எடுத்து வரப்பட்டது. எம் இனத்தின் வலிகளையும் வேதனைகளையும் வெளிக்கொண்ட ஒரு வகையிலே தஞ்சையிலே முள்ளிவாய்க்கால் முற்றம் இருக்கின்றது. அங்கு செல்லுகின்ற ஒரு வழிபாட்டு தலமாக அது இருக்கிறது தமிழர்களுக்கு. ஆனா புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்களினால் புலம்பெயர் தேசத்திலே ஒரு இப்படியான ஒரு வழிபாட்டு தலமாக கட்ட வேண்டும் என்றால் அதற்கு அது மாற்று சமூகத்திற்கு பார்க்கின்ற பொழுது இது ஈழத்தமிழர்களுக்கு ஏற்பட்ட இன அழிப்பின் வெளிப்பாடு என்பதை வெளிக்கொண்டிர வேண்டும். அந்த அடிப்படையில் நாம் இந்த கட்டமைப்பை கொண்டு வருகின்ற பொழுது பல சவால்களை சந்திச்சிருந்தோம். அதிலே நீங்கள் குறிப்பாக சிங்களம் தொடர்ச்சியான அழுத்தங்கள் இப்பொழுது கூட பார்த்தீர்கள் என்றால் வெளிவிகார அமைச்சர் விஜித ஹேரத் அவர்கள் கனடாவினுடைய இலங்கையில் இருக்கின்ற கனடாவினுடைய தூதுவரை அழைத்து தன்னுடைய கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார். அது மாத்திரமன்றி அங்கிருக்கின்ற சிங்கள கட்சிகள், அதுவும் ராஜபக்ச குடும்பத்தின் வாரிசான நாமல் ராஜபக்ச கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார். அல் சபரி கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். சிங்கள பிரதான ஊடகங்கள் அனைத்தும் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றார்கள். எங்களுக்கு ஒன்று மட்டும் புரிந்திருந்தது, எதிரி எப்பொழுது எம்மை கடுமையாக சாடிக்கொண்டு வருகின்றானோ அப்பொழுது நாம் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றோம் என்கின்ற ஒரு புரிந்துணர்வு கனடிய தமிழர் தேசியவைக்கு ஏற்பட்டிருந்தது. இப்ப அந்த இடத்துல இதை நீங்க கட்டி எழுப்புவதற்குள்ளாக அங்க இருக்கக்கூடிய அந்த சிங்கள தரப்போ இல்ல வேற ஒரு தரப்போ எப்படியான அழுத்தங்களை எப்படியான திரும்பி வேலைகளை செய்தது, தடுக்கிற வேலைகளை செய்தது, ஏதாவது குறிப்பா ஒன்று சொல்ல முடியுங்களா?
குறிப்பாக சிங்கள தேசம் ராஜதந்திர அழுத்தங்களை மிக கடுமையாக கொடுத்திருந்தது. வெளிவிகார அமைச்சரை சந்தித்து இதை தடுப்பதற்கான முயற்சியை பல தடவைகள் மேற்கொண்டிருந்தது. மற்றது தமிழர்களிலோ ஒரு சிலர் இந்த சமூக வலைத்தளங்களூடாக இது ஒரு தவறான தவறுகளை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கு இருக்கின்றார்கள் தானே 2009 ஆண்டுக்கு முன்பாக ஊடகவியலாளர் ஆதாரங்களை திகதி ஆட்கள் எத்தனை பேர் எந்த இடத்தில் என்கின்ற வகையிலே காட்சிப்படுத்தி இருக்கின்றோம். இதுதான் அந்த மொத்த வடிவம். ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்தவர் அந்த நினைவகத்துக்கு சென்றால், மாற்று சமூகத்தை சேர்ந்தவர் அந்த நினைவகத்துக்கு சென்றால், தமிழர்களுக்கு ஏற்பட்ட இன அழிப்பு இவ்வளவு கொடுமையை ஈழத்தமிழன் சந்தித்தானா என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த இடம். அந்த வகையில் தான் அந்த வடிவத்தை நாங்கள் செதுக்கி இருந்தோம். அந்த வழி எல்லாருக்குமே இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. உங்களுக்கு என்னண்டா இப்பவும் நடுவாலும் இருக்கிறது. அந்த ஒரு 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 பெண்ணு ஒன்று சொல்லிச்சது இல்ல, ஐயோ நாங்கள் சாத்து கொண்டு இருக்கிறோம், எங்களை காப்பாற்ற மாட்டோம். அந்த படம் எல்லாம் எங்களுக்கு வந்து போவோம். இதுகளுக்குள்ளேயே நீங்க என்ன உங்களுக்கு தெரியாதுன்னா உண்மையில கேடிய மண்ணில் எழுந்திருக்கின்ற அந்த நிமிந்து வான்லாவ எழுந்திருக்கின்ற அந்த கோபுரம் என்று சொல்வதை விட நிமிந்து பார்த்தால் அது கோவில் கோபுரமாகத்தான் என் கண்ணில் தெரிந்தது. நிச்சயமாக எங்கள் தமிழ் அன்னை நிமிந்திருக்கின்ற தோற்றம் பார்க்கின்ற பொழுது இத்தனை வரிகளும் சுமந்த இனம் இனியும் பல வரலாறுகள் படைக்கப் போகின்றது என்ற நம்பிக்கையை அவள் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றாள். நாங்கள் இன்னும் சில காலங்களில் இறந்து போகலாம், காணாமல் போகலாம் என்றிருப்பவர்கள். ஆனால் அந்த கட்டடம் நிமிர்ந்து நின்று இனி வருகின்ற சந்ததிக்கும் இனி வருகின்ற அனைத்துலக மக்களும் அங்கே வந்து பார்க்கின்ற பொழுதும் எடுத்துச் சொல்லும் நடந்த இனப்படுகொலைகளை. அது மட்டுமல்லாமல் My staff asked me if I wanted some speaking notes for today, and normally they give me speaking notes. I said not today, this is very personal, and I wanted to speak from the heart. இதயத்திலிருந்து பேசுகின்றவர்களை தோழமையாக பெற்ற இந்த இனம் யாதும் ஊரே யாவரும் கேளீர். At the time I was MP in Barrie, and there was 2 Tamil families. ஆமாம், எனவே பேட்ரிக் பிரவுனுக்கு மீண்டும் எங்கள் நன்றியை சொல்லிக் கொள்கின்றோம். பிரம்டன் நகர சபைக்கும் கேடிய மண்ணுக்கும் மாற்றாந்தாய் மனப்பான்மை இல்லாமல் எங்களுக்கு இந்த அங்கீகாரத்தை கொடுத்த இந்த மண்ணுக்கும் நன்றியை சொல்லிக் கொள்கின்ற அதே நேரம் எங்கு வாழ்ந்தாலும் எங்கள் மனங்கள் அம்மா என்னை ஏன் பெற்றார். இன்று வைகாசி 17 சமாதானம் பேச வந்த நோர்வேயின் தேசிய தினம். தேசிய இனம் ஒன்று சுதந்திரம் இழக்கிறது.